ஹை ஃப்ரெண்ட்ஸ், உன் வீடு எங்கே இருக்குது? உன் குடும்பம் எங்கே இருக்குது? உன் குழந்தை எங்கே? இது மாதிரி கேள்வி கேட்போம் இல்லையா? இது மாதிரி சிம்பிள் சாதாரணமாக தினம் கேட்குற கேள்வி எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு இந்த வீடியோ. ஏற்கனவே 6 வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து இன்னும் வேணும்னு கேட்டனால இதே மாதிரி சிம்பிள் பேட்டர்னில் கொஸ்டின்ஸான இந்த வீடியோ. புதுசாக பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி இங்கிலீஷில் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம், ஸ்மைல், சிரிங்க. இங்கிலீஷ் ஒரு சாதாரண பாஷை, நம்ம தமிழ் மாதிரியே தான். மதர் டங் தமிழ் மாதிரியே ஒரு பாஷை தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அதுக்கு ஸ்பெஷலாக படிப்பு, எஜுகேஷன் எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். ரைட்? என் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். வெரி சூன் டெஃபினெட்லி யூ வில் ஆல் டாக் இன் இங்கிலீஷ். உன் வீடு எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? உன் புது ஆஃபீஸ் எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் நியூ ஆஃபீஸ்? உன் குழந்தை எங்கே? வேர் இஸ் யுவர் சைல்டு? உன் ஃபேமிலி எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபேமிலி? உங்கள் அப்பா யார்? ஹூ இஸ் யுவர் ஃபாதர்? அந்த ஆள் யார்? ஹூ இஸ் தட் மேன்? யார் உன்னை கூப்பிட்றாங்க? ஹூ இஸ் காலிங் யூ? வெளியே யார் நின்றுக்கிட்டு இருக்காங்க? ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட்? உனக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க? ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ? உன்னை பார்க்க யார் வர்றாங்க? ஹூ இஸ் கம்மிங் டு சி யூ? ஹூ இஸ் கம்மிங் டு சி யூ? கூட யார் தங்கியிருக்காங்க? ஹூ இஸ் ஸ்டேயிங் வித் யூ? ஹூ இஸ் ஸ்டேயிங் வித் யூ? உன் வீட்டில் யார் தங்கியிருக்காங்க? ஹூ இஸ் ஸ்டேயிங் இன் யுவர் ஹவுஸ்? ஹூ இஸ் ஸ்டேயிங் இன் யுவர் ஹவுஸ்? உன் நண்பன் யார்? ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? உன் குடும்பம் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? உன் ஆரோக்கியம் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? உன் புது வேலை எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் நியூ ஜாப்? உன் முதுகுவலி எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் பேக் பெயின்? உன் ஆரோக்கியம் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? உன் வேலை என்ன? வாட் இஸ் யுவர் ஒர்க்? இப்போ டைம் என்ன? வாட் இஸ் த டைம் நவ்? இதனோட விலை என்ன? வாட் இஸ் தி ப்ரைஸ்? வாட் இஸ் தி காஸ்ட்? ப்ரைஸும் சொல்லலாம், காஸ்ட்டும் சொல்லலாம். வாட் இஸ் தி ப்ரைஸ்? இல்லை வாட் இஸ் தி காஸ்ட்? காரணம் என்ன? வாட் இஸ் தி ரீசன்? வாட் இஸ் ரீசன்? அந்த தொலைவு எவ்வளோ தூரம், எவ்வளோ தொலைவு? வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ்? வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ்? குழந்தை அழுவுது. ஏன் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? ஒய் இஸ் பேபி க்ரையிங்? ஒய் இஸ் பேபி க்ரை? ஏன் நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு? ஒய் இஸ் டாக் பார்க்கிங்? ஒய் இஸ் டாக் பார்க்கிங்? அவன் ஏன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான்? ஒய் இஸ் ஹீ ஸ்டாண்டிங் அவுட் சைட்? ஒய் இஸ் ஹீ ஸ்டாண்டிங் அவுட் சைட்? அவன் ஏன் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கா? ஒய் இஸ் ஷீ கெட்டிங் வெட் இன் தி ரெயின்? கெட்டிங் வெட், நனைஞ்சிக்கிட்டு இருக்குது. கெட்டிங் வெட் இன் தி ரெயின். ஒய் இஸ் ஷீ கெட்டிங் வெட் இன் தி ரெயின்? அவன் ஏன் பணம் கேட்குறான்? Why is he asking money? Why is he asking money? அவன் ஏன் எப்போவுமே லேட்டாக வர்றான்? Why is he coming late always? Why is he coming late always? All friends, இது மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். அப்புறம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வெரி சூன் யூ வில் டாக் இன் இங்கிலீஷ். நீங்கள் என்ன படிச்சிங்க படிக்கல அதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போதும். மதர் டங் தமிழ் மாதிரி இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான். வாயில் ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அடுத்த வீடியோ இதே மாதிரி வீடியோவில் பார்க்கல வரைக்கும் பை ஃப்ரம் யுவர் ஜேம்ஸ்.